ஹாய் எவரிபடி, ஜெயிலர் 2 ஷூட்டிங்கில் அதிரடியாக இணைந்த பாலையா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்தை முடிச்சிட்டு இப்ப அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா ஜெயிலர் 2ல கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ சமூக வலைதளங்கள்ல இந்த ஒரு புகைப்படம் வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னப்பா இதுன்னு பார்த்தா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பாலையா, சிவானா, மோகன்லால் 4 பேரும் ஏதோ ஒரு திட்டம் தீட்டுறாங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. என்ன திட்டம் அப்படின்னு கேக்குறீங்களா? அதாங்க 2000 கோடிக்கு திட்டம் தான். வேற என்ன? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பாலகிருஷ்ணா கண்டிப்பா இந்த படத்துல இணையறாரு அப்படின்னு. இப்போ அந்த புகைப்படம் உறுதிப்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, சும்மாவே ஒரு ஆடுவாரு, கால்ல சலங்க வேற. சொல்ல புரியலையா? அதாவது ஜெயிலர் படத்துல அவருக்கு போலீஸ் வேற. போலீஸ்னா சொல்ல தேவையில்ல, சும்மாவே மாஸ்க் காட்டுவாரு. இப்போ பக்கா மாஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, சிவா அண்ணா சொல்லியிருந்தாரு ஜெயிலர் 2லயும் தலைவர் கூட இணைந்து கலக்க போறேன் அப்படின்னு. அவரும் வந்துட்டாங்க. நம்ம லாலேட்டன் சொல்லியிருந்தாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட இணைந்து நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அவரும் வந்துட்டாரு. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நம்ம பாலையா, சிவா அண்ணா, லாலேட்டன் இவங்க 4 பேரும் சேர்ந்து திட்டம் போடுறாங்க. ஜெயிலர், போலீஸ், இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா தாதா அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க, கேங்ஸ்டர் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்க 4 பேருமே என்ன திட்டம் போடுறாங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லணும். ஜெயிலர் படத்துல பாத்தீங்கன்னா மலையாள நடிகர்கள் இத்தனை பேரா, இது தமிழ் படமா இல்ல மலையாள படமாப்பா அப்படின்ற போல வியந்து பார்க்க வைக்கிறது. ஆமாங்க, இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம லாலேட்டன் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அதிரடியா ஃபஹத் ஃபாசில், சூரஜ், சுஜித் சங்கர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நடிப்பு அரக்கர்கள் சொல்லலாம். அதுவும் இல்லாம இவங்கெல்லாம் யாரு, இவங்கெல்லாம் வில்லன்களா அப்படின்னா தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பா எஸ்.ஏ. சூர்யா வில்லன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த படத்துல ஃபஹத் ஃபாசிலும் ஒரு வில்லனா இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஜெயிலர் 2 எல்லாமே டபுள் ஆகுது. அப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நீங்க கேரளா, ஆந்திரா, கர்நாடகா நடிகர்கள் தான் பார்த்துருக்கீங்க. இன்னும் இந்தியில இருந்து நிறைய பிரபலங்கள் இந்த படத்துல இணைய போறாங்க அப்படின்ற தகவல் இருக்கு. ஏன்னா இந்த படம் உலகம் முழுவதும் ஒரு பேசுபொருளா ஆக போகிறது. உண்மை. ஏன்னா இந்த படத்தை இங்கிலீஷ்லயும் எடுக்கிறாங்க, டப் பண்ணலங்க, டைரக்டாவே வெளியிட போறாங்க. இதெல்லாம் உலக சரித்திரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் உலக சரித்திர சாதனை படைக்க போது. இது எழுதி வச்சுங்க, கண்டிப்பா நடக்கும் 2026ல. அம்மா லதா ரஜினிகாந்த் மேடம் இவங்க தயா ஃபவுண்டேஷன் அப்படின்றத நடத்திட்டு வராங்க, உங்களுக்கு தெரியும். அதன் மூலியமா பார்த்தீங்கன்னா பாரத் மார்க்கெட் அப்படின்னு ஒரு எக்ஸிபிஷன் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நேற்று, அதாவது 30ஆம் தேதி. அதுக்கான அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. இதில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அண்ணன் சத்யநாராயண ராவ் அவரும் கலந்துருக்காங்க, லதா ரஜினிகாந்த் அவர்களும் கலந்துருக்காங்க. இந்த தகவல் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, ஷூட்டிங் ஸ்பாட்ல 4 பேரும் ஒரே ஸ்டில்ல எப்படி இருக்குது உங்களுக்கு? இந்த கருத்துக்களை கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லியே ஆகணும். நம்ம பாலையா அவர்கள் அதிரடியா இணைஞ்சிருக்காங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.